ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். புத்தகங்கள் படிக்கிறதுனால இருக்கிற நன்மை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல அறிவு வளரும். நிறைய புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வெளியில இருக்கிறோம், நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் புத்தகம் படிக்கிறாங்களே, அதனால அவங்களுக்கு என்ன பயன்? ஒருவேளை பொழுது போகலைன்னு படிப்பாங்களோ? ஆனா இந்த நாட்டில் ஜெயிலில் இருக்கிறவங்க புத்தகம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே வேற. பிரேசில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தென் அமெரிக்க நாடு. ஃபுட்பால்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த நாட்டில் இருக்கிற பிரிசனர்ஸ் எனி டைம் ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எந்த குற்றம் செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ நாள் தண்டனை மீதி இருந்தாலும் சரி, அவங்க ஜெயிலில் படிக்கிற ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அவங்க தண்டனை காலத்துல இருந்து 4 நாட்கள் குறைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு புக் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் வருஷத்துக்கு 12 புக்கு கொடுக்கப்படுது. 12 புக்கு படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 48 நாள் அவங்க தண்டனை காலத்துல இருந்து குறைக்கப்படுது. இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த புத்தகத்தை முழுசா படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பத்தி எழுதி கொடுக்கணும்.